அருள் ஒளி இணையதளம் வழங்கும் திருப்பாடல்களின் வியாகுல பிரசங்கம். அருள் ஒளி வியாகுல பிரசங்கம் பாகம் 4. இயேசுவுக்கு முள்முடி தரிக்கும் குறிப்பிடம் இங்கு விவரிக்கப்படுகின்றது. அருள் ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். நான்காம் பிரசங்கம். முள்முடி தரிக்கப்பட்டது. கிறிஸ்து சகல வல்லமை பொருந்திய அரசராகவும் அதிகாரம் கொண்டவராகவும் இங்கே காண்பிக்கப்படுகின்றார். கிறிஸ்து முள்முடி தரிக்கப்படுகின்ற போது ஏற்பட்ட நிந்தனைகள், அவமானங்கள் கூறப்படுகின்றன. இப்பிரசங்கத்தின் நிறைவாக கிறிஸ்து மானிடரின் பாவங்களுக்காக இத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்பது புலப்படுத்தப்படுகின்றது. இதனால் நாம் உலக இன்பங்களிலிருந்து விலகவும் தீய வழிகளிலிருந்து விடுபடவும் அழைக்கின்றார். நாலாம் பிரசங்கமே. இயேசுநாதர் முள்முடி தரிக்கப்பட்ட குறிப்பிடம் காண்பிக்கப்படுவதே. உலோகத்துக்கு அதிபதியான எங்கள் இயேசுநாதர் எங்கள் பாவத்தை தம்முடைய பேரில் சுமந்து கசையடிபடுவார் என்று இசையாஸ் என்கிற தீர்க்கதரிசி எழுதின பிரகாரம் அடிபட்டதையும் இன்னமும் பட்ட அநேக வாதைகளையும் முன்பிரசங்கங்களிலே சொன்னோமே. இப்போது அவருக்கு படுத்தின வேறே ஒரு நவமான பாதை பங்கம் சொல்ல கடவோ. அதெப்படி என்றால், பிலாத்துவின் கட்டளைப்படியே ஆண்டவரை கற்றூணிலே கட்டி ஒடிதாய் அடித்ததன் பிள்ளை இன்னமும் யூதர்களுடைய மனதில் கொண்ட குரோத வைராக்கியம் மாறவில்லை. அதனால் வாதையின் மேல் வாதையும் கஸ்தியின் மேல் கஸ்தியும் நிந்தையின் மேல் நிந்தையும் உண்டாக்க வேணுமென்று ஒருமித்து ஒரு காலும் காணாததும் கேளாததுமானவோர் புதிதான வாதை பங்க படுத்த உண்ணினார்கள். ஐயோ கிறிஸ்தவர்களே, இந்த பிரகாரமாயங்கள் மனதில் பரிதாபம் அடங்கியிருப்போமோ? இந்த கண்ணால் பார்த்திருப்போமோ? ஆனதினால் கண்ணீர் நிறைந்த கண்களாலும் பிரலாபம் நிறைந்த வாக்கினாலும் உங்களுக்கு சொல்லுகிற இந்த புதுமையை கேளுங்கோ. அதேதெனில் அந்த துஷ்டயூதர் ஆண்டவரை பார்த்து சொல்லுவது, இந்த மனுஷன் எங்கள் ராசாவென்று சொல்லித் திரிந்தானே. இப்படிப்பட்ட ஈனன்
ஏழை யூதருக்கு தாயானன்று உலோகத்திற்கு பிரசித்தமாக்கின இந்த பெரிய நிந்தை கேட்டிருப்போமோ? இந்த அவதூரை எந்த பரிசிலேயும் அகற்ற வேணும். அவனுண்டு பண்ணின ராசாங்கத்தின் பலனை அவனுக்கு அனுபவிக்க பண்ண வேணும். அதனால் அவன் சொன்ன வார்த்தை சரசமாய் லோகத்தார் பூஷணித்து போடத்தக்கதாக ஓராகடியத்தை செய்வோம் என்று சொன்னார்கள். ஐயோ, எங்கள் ஆத்துமத்துக்கு உடையவரான இயேசுவே, சகல லோகத்திற்கும் கர்த்தாவான தேவராயனே, உம்மை பார்க்க அதிக அதிபரான ராசா உண்டோ? ஆகட்டுமென்றவுடனே சகலமும் உண்டாகவும், அழியட்டுமென்றவுடனே சகலமும் நிர்மூலமாகவும் வல்லவமுள்ள தேவரீர் நீரல்லவோ? வருங்காலம் செல்காலம் இருக்குங்காலம் சகல வர்த்தமானத்தை தூரதிருஷ்டியாற்பாட்டிருக்கிற சர்வ ஞானமுடையவர் நீரல்லவோ? சலமோன் என்கிற ராசாவிற்கு 40,000 துரகசாலைகளும் 12,000 விராவுத்தரும் உண்டாயிருந்ததினாலே மகாபேர் பெற்ற அரசனானவே உண்டானால் உமக்கு 1,00,000 கோடி தூதாதி தூதரும் முனிவரும் உண்டாயிருக்கச் செய்தே நீ அவனிலும் மிக்காய் கீர்த்தியுள்ள ராயன் அல்லவோ? அசுவேர் என்கிற ராசா தன் ராஜ்யத்தின் குடியானவர்களுக்கு 180 நாட்கொடுத்த விருந்தின் மகிமையைக் கண்டு மகா திரவியராயன் என்று கீர்த்திப்பார்களே. ஆனால் நீர் மனுஷ மிருக பட்சி சகலத்தையும் நித்தமும் சம்பூரணமாக்கி இரட்சிக்கிறவிடத்திலே நீர் அவனிலும் பார்க்க மகிமையுள்ள நிறை செல்வன் என்கிறதற்கு சந்தேகமுண்டோ? அலெக்சாந்தர் என்கிற கோமான் இவ்வுலகத்தில் உள்ள மிகுந்த ராஜ்யங்களையும் ராசாக்களையும் வெற்றி கொண்டதினால் நிகரில்லாத வீரியமுள்ள நரபாலனன்றி பாராட்டுவார்களானால் திரிலோகத்திலுள்ள சமஸ்தமும் கை கொண்டிருக்கிற உம்மை அவனிலும் பார்க்க மகிமையுள்ள பூபாலன் என்கிறதற்கு சந்தேகமென்ன? இப்படியே சமஸ்தரிக்கும் நீர்தான் அதிபதி ராசாவாயிருக்க கொள்ள பரிகாசராசனன்றி
கோரணி கோட்டிகளும் லட்சணமாய் இப்படிப்பட்ட நிந்தனை செய்வார்களோ? உமது திவ்ய ராஜ்யமின்றி பரிகாச ராஜ்யம் ஆவதோ? இருலோகத்திலேயுள்ள சகல எண்ணளவில்லாத மனுச்சேனைகளும் அசடராய் போவார்களோ? ஐயோ கிறிஸ்தவர்களே, எங்கள் நாதனுடைய மகிமைக்கு பண்ணுகிற நிந்தனை உன்னின மாத்திரத்துக் எங்கள் மனதில் மாத்திரம் வியாகுலப்படுவதானால் இப்படிப்பட்ட நிந்தனை செய்த பங்கமும் நெஸ்தூரமும் கண்டோமாயின் மனதின் வியாகுலம் பொறுக்குமோ? கண்ணீர் தரிக்குமோ? வாக்கிற் பிரலாபமோயுமோ? உலையிலிட்ட மெழுகு போலெங்கள் மனது உருக வேணுமே. துருத்தியில் எழும்புகிற காற்று போல எங்கள் பிரலாபம் எழும்பி சமுத்திரம் போலெங்கள் கண்ணீர் பெருக வேணுமே. அதேதனில் அந்த பாவத்ரோகியான யூதரெங்கள் ஆண்டவருக்கு தாங்கள் செய்ய நினைத்த ஆகடியத்தை செலுத்த வேணுமென்று வளைந்து கொண்டு இவன் அல்லவோ எங்கள் ராயனன்று சொன்னானே. ராயனென்றால் இவனுக்கு சிங்காசனம் ஸ்தாபிக்க வேண்டாமோ என்று ஒரு உடைந்த நாற்காலியின் மேலிருத்தி இன்னமும் அந்த நாற்காலியை இழுத்துத் தரையில் விழப்பண்ணி மறுபடியும் இருத்தி இந்த பிரகாரமாக பாதித்தார்கள். அதன்பின் இவர் மகா இராசேந்திரன்றாலி அவருக்கோர் இந்திரபுத்தரியத்தை தொடுக்க வேண்டாமோ என்று ஒரு சிவப்பு சகலாத்தை தாரை போட்டு அபூர்வமான ராசாயத்தமென்று அசங்கதம் அடித்தார்கள். இன்னமும் இவன் ராஜ்யமாடுகிற குறிப்பாக கையில் ஒரு செங்கோல் வேண்டாமோவென்று ஒரு மூங்கித் தண்டு கரத்தில் கொடுத்து அரசாளும் ஆளுமென்று பூரணி கொண்டார்கள். அதன்பின் இந்த பூலோக ஏகநாயக நிறை செல்வனுக்கு சிரசில் வைர கிரீடம் சூட்ட வேண்டாமோ என்று 72 முள்ளுள்ள காரைக்கொப்பை ஒடித்து முடியாக வளைத்து சிரசிற் பொருத்தி கண் காது மட்டாக பிறங்கும் தனையும் அடித்தார்கள். அத்தால் 72 இரத்தத் தாரைகள்
புறப்பட்டு சர்வாங்கமும் இரத்த துவையல் ஆச்சுது. ஐயோ என் இயேசுநாதரே, இந்நேர மட்டும் செய்த பாதைகளால் உம்முடைய சரீர அங்கிஷத்திலுள்ள இரத்தம் அற்று போக பண்ணி இப்போது திருச்சிரசில் மிஞ்சி இருந்த இரத்தமும் அற்று போக பண்ண இந்த உபாயத்தை செய்தார்களோ? ஆனால் இந்த வாதையும் போதாமல் இன்னமும் கோமாளமாய் சொல்லுவதே, இந்த ராயனுக்கு ஆடையாபரணங்கள் கொடுத்தது மாத்திரம் போதுமோ? அவர் எங்களுடைய ராசாவென்றும் நாங்கள் அவருடைய குடியானவர்கள் என்றும் அஞ்சலி பண்ணி நமஸ்கரிக்க வேண்டுமென்று ஒவ்வொருத்தனாய் வந்து ஒரு கால் முழந்தாலிட்டெழும்பி மகாராசாவே நமஸ்காரமென்றே சிரித்து நகைப்பாய் கையிலிருந்த மூங்கித்தடியை பறித்து வாழ்க வாழ்க என்று முடியிலோர் அடியும் சிரசிலோர் அடியுமாக அடிக்கிறவர்களும் சிலர் முள்முடியை அசைக்கிறவர்களும் போற்றின சட்டையை இழுத்து போர்க்கிறவர்களும் இப்படியே வாக்கு கெட்டாத சரசம் கோப்பு நிந்தனைகளும் வாதை இங்கிசைகளும் செய்ய எங்கள் ஆண்டவருக்கு பொறுக்கப்படாத கடுப்பும் குத்தும் உளைவும் விதனமும் உண்டாகி இரத்தத்தாரைகளால் கண்ணிமை நிறைந்து கண் திறக்க மாட்டாமலும் அதரம் ரோமமொட்டி வாய் திறக்க மியலாமலும் இப்படியே தேவ மனுஷகுமாரனுக்கு மனுஷரூப சரீர லட்சணமொன்றுமில்லாமல் தூவி வெரூபியாய் அறியப்படாததாய் இருந்தாரே. ஐயோ பாதக யூதர்களே, இப்படியே மனுஷனுக்கு மனுஷரூபம் கெடுமட்டும் பாதிக்கலாமோ? ஐயோ என் ஆண்டவரே, என் இயேசுவே, பாவியான எனக்காக நேர்ந்த தீங்கிசை அவமானங்கள் அனுபவிக்கலாமோ? விலை மதியாத நவரத்தின மணிமகுடம் தரிக்கப்பட்ட உம்முடைய சென்னியில் இப்போ முள்முடி அணியலாமோ? பத்தரை மாற்று பசும் பொன்னினார் செங்கோல் பிடித்திருக்கிற உம்முடைய திருக்கரத்துக்கிப்போ மூங்கிட்டன் தணையலாமோ? தெய்வீக மோட்சையாடையாபரணம் பிரதாபிக்கிற உம்முடைய தேகத்துக்கிப்போ ஈற்றற்றுணி பொதியலாமோ? அதிக வல்லப தத்துவமுள்ள ஞானாதிக்கர் சிரசில் ஸ்தாபித்த பத்திராசனத்தின் மேலிருக்கிற உம்மை முறிந்த நாற்காலியில் இருத்தலாமோ?
அதி நிர்மல பத்தி சுவாலகர் பயபக்தியாய் பார்த்திருக்கிற உம்முடைய திருமுக மண்டலம் இந்த விதம் நிற்பிழையாகலாமோ? 9 சபை மனோரூபிகளும் மோட்சவாசிகளும் சாந்தூஸ் 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 என்று நித்தமும் துதித்து நமஸ்கரிக்கிற உமக்கு இப்போ பொல்லாத யூதர் இத்தனை தூஷணம் சொல்லி நிந்திக்கலாமோ? ஐயோ என் நாதனே, என் தேவாதி தேவனே, இப்படிப்பட்ட நிந்தனை அவமானங்களும் நீங்கிசை கஸ்தேவாதைகளும் நீர் அனுபவிக்கிற எந்த நிமித்தமோ? இசையாசென்கிற தீர்க்கதரிசி முன்னெழுதின பிரகாரமாயங்கள் பாவமானது சிவப்பு சகலாத்து போலவும் குரோத விரோதமானது செங்கண்மாரி போலவும் என்றதினால் இன்று உமக்கு சிவப்பு பீறல் அணிய வாச்சுதே. சுவிசேஷக லூக்காஸ் எழுதின மேரை இவ்வுலோகத்தின் சம்பத்து முள்ளுக்கு சமானம் என்கிறதினாலே எங்கள் சம்பத்து வாஞ்சையினால் உமக்கு முள்முடி தரிக்க வாச்சுதே. எங்கள் ஆங்காரம் கற்பருவதத்துக்கு சமானமானதினால் இன்றுமக்கு கற்பாரின் மீதே இருப்பு ஆச்சுதே. எங்களுடைய கிரிகை வாக்குகள் பொய்யாங்கமும் வியத்ததுமாயிருக்கிறதுனால் இன்றுமக்கு வெண்டாயிருக்கிற வெறும் மூங்கித்தண்டு கையில் கொடுக்கப்பட்டதே. நாங்கள் வீறு பாராட்டி எங்களை வெகுமானிக்கிறதினால் இன்று உமக்கு அவமானிக்கிறதும் நிந்திக்கிறதும் ஆச்சுதே. ஐயோ கிறிஸ்தவர்களே, இந்த வாதை நிந்தனை மேதையெல்லாம் எங்கள் பாவச்சாயலாயிருக்கிற போதே இப்படிப்பட்ட பாவங்களை நாங்கள் விட்டுவிட்டு எங்கள் ஆண்டவருடைய வாதைகளை ஆறுதலாக்க வேண்டாமோ? முட்களுக்கு சமானமாயிருக்கிற எங்கள் திரவிய வாஞ்சையை விட்டு அவருடைய திருத்தலையின் முள்முடியை இறக்க வேண்டாமோ? வியத்த வெறுமையான எங்கள் பொய்யாங்க வஞ்சக கிரிகைகளை விட்டு அதன் குறிப்பாயாண்டவர் கையிலிருக்கிற வண்டு குழலை அகலிக்க வேண்டாமோ? எங்களுடைய அகந்தை பெருமைகளை நீக்கி ஆண்டவரை கற்பாறையான இருப்பிடத்தை விட்டு எழுப்ப வேண்டாமோ? எங்களுடைய வீறு
பாராட்டுதலை விட்டு அவருடைய சரச நிந்தைகளை அகற்ற வேண்டாமோ? இந்த சொல்லப்பட்ட வித்தனை போதகங்களால் உங்களுடைய மனதே உருகவில்லை என்றால் எங்கள் ஆண்டவர்தாமே, எங்கள் ராசாவானவர்தாமே, எங்கள் பிதாவும் சர்வேஸ்வரனுமாகியவர் அவர்தாமே எங்களை பார்த்து சொல்லுகிற பாக்கியங்களை கேளுங்கோ. பாவிகளான மக்களே, எனது அப்பிரமாண பட்சத்தால் உங்களை படைத்ததினால் இந்த அளவற்ற ஈங்கிசை எனக்கு சம்பவித்திருக்குது. உங்களுக்கு நடக்கவும் தண்டிக்கவும் கைகால் கொடுத்ததினால் எனது கரம் பந்தனப்பட்டு சரணங்களால் நடக்கப்படாததாய் இருக்குதே. உங்களுக்கு பேசப் பறைய வாய் கொடுத்ததினால் என்னுடைய முகத்தில் இரத்தம் பெருகி வாய் திறக்க மாட்டாமல் இருக்குதே. உங்களுக்கு கண் பார்க்கவும் காது கேட்கவும் கொடுத்ததினால் என் கண் உருவமட்டாகவும் காது குறும்பி மட்டாகவும் முள்ளுகள் ஊடுருவி இருக்குதே. உங்களுக்கு ராஜ்ய பாரங்களை கொடுத்ததினால் நமக்கு பரிகாச ராசாயத்தம் உண்டாச்சுதே. இப்படியே உங்களுக்காக இம்மாத்திரம் அவலட்சணமாகி தேவவேஷமும் மனுஷவேஷமும் மட்டறியாதவாக இருக்கிறதை பாருங்கோ. இந்த 72 முள்முனையாற் புறப்படுகிற இரத்த பூரணிகளால் சருவாங்கமும் தோய்ந்திருக்கிறதை பார்த்து இந்த பூரணிகளில் உங்கள் பாவங்களை தோய்க்கவும் ஆத்துமங்களை சுத்தமாக்கவும் பாருங்கோ. கம்பீர கர்வமுள்ள பாவிகளே, இன்று நான் பணிந்திருக்கிற தனிமையை பார்த்து உங்களுடைய அகந்தைகளை அடக்குங்கோ. குரோத விரோதமுள்ள பாவிகளே, என்னுடைய சாந்துவத்தை பார்த்து உங்களுடைய மூர்க்கங்களை தணியுங்கோ. திரவிய வாஞ்சையுள்ளவர்களே, என்னுடைய தரித்திரியத்தை பார்த்து உங்களுடைய ஆசை நற்றாசைகளை விடுங்கோ. அலங்கார அணிமைகளையும் சுகசெல்வங்களையும் விரும்புகிறவர்களே, என்னுடைய சரீர விதனமும் அணிந்த பிறலையும் பார்த்து சுகசெல்வ வாஞ்சைகளெல்லாம் போக்கடியுங்கோ.
நான் உங்களுக்குச் சொல்லுகிற இந்த நல்ல அறிவை மறவாதே இங்கோ. உங்களுடைய தாய் தந்தையரிலும் மிக்காய மாதா பிதா நாமே. உங்களுடைய சகோதரர்களிலும் அதிக பட்சமுள்ள பிறப்பு நாமே. உங்களுடைய சிநேகிதரிலும் அதிக அன்புள்ள நேசவாதி நாமே. நான் உங்களுக்காக படுகிற பாடுகளையும் நிந்தை நிசிதங்களையும் மரணவாதைகளையும் உங்களுடைய சிநேகமுள்ள பிதா மாதாக்கள் படுவாருண்டோ? அன்பர் சிநேகிதர் படுவாருண்டோ? இல்லையே. அதனால் பிரியமுள்ள மக்களே, என் வாக்கை மறக்க கடவதல்லவென்று எங்கள் ஆண்டவர் சொல்லுகிறாரே. ஐயோ கிறிஸ்தவர்களே, இப்படியே எங்கள் சீவனாகிய சுவாமி சொல்லுகிற வசனங்களை கேட்டு எங்கள் மனதில் விதனமில்லா இருப்போமோ? இன்னமும் பாவங்களை விடாமல் லோகத்தை விரும்பியிருப்போமோ? எங்கள் ஆண்டவர் இருக்கிற வேஷத்தை பார்த்து இன்னமும் எங்கள் முகத்திலே அழகு தேடுவோமோ? சரீரத்தில் சுகம் தேடுவோமோ? ஆபரணங்களை பாராட்டுவோமோ? வடிவு வஸ்திரங்களை தேடுவோமோ? பெருமை வெகுமானங்களை விரும்புவோமோ? ஐயோ என் இயேசுவே, என் ஆண்டவரே, என் ராசாவே, உம்மை பார்த்து நாங்கள் என்று பூலோக வாஞ்சையை விடவும் உம்முடைய துக்கித்த திருமுகத்தை எங்களுக்கு காண்பியும் சுவாமி. எனது பட்ச பிரமாணம் உள்ள இயேசுவே, இத்தை வரைக்கும் நாங்கள் இச்சித்த லோக வாஞ்சைகளை விடுகிறோம், சுக செல்வங்களை விடுகிறோம், கருவத்தையும் பெருமையையும் விடுகிறோம், சகல அகங்காரத்தை விட்டு உம்முடைய நிசித வேஷத்தை பின் செல்லுகிறோம். எங்கள் பாவங்களை பொறிஞ்சுவாமி, உம்முடைய முள்முடியையும் பரிகாச நிந்தைகளையும் பார்த்து எங்கள் பாவத்தை பொறும் சுவாமி. உம்முடைய அனந்த கிருபையால் பொருத்திக் கொள்ளும் சுவாமி. ஆமென்.